கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஜூன் மாதம் 8ஆம் நாள். இன்று தேவன் உங்களோடு பேசுவதற்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறார். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு மன்னா என்னன்னு பார்க்கலாமா? எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 11. ஆதி காலங்கள் முதல் மறைந்திருக்கிற ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு. அன்பான குழந்தைகளே, இந்த ஆதார வசனத்தை நாம் புரிஞ்சுக்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு பில்டிங் இன்ஜினியர் இருக்கிறாரு. அவர் ஒரு பிளான் பண்றாரு. என்ன பிளான்னா, ஒரு அழகான பெரிய பில்டிங் கட்டணும்னு. அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது அது ஒரு பாதியிலேயே அந்த ப்ராசஸ் நிக்குது. அப்ப அதை பாக்குற ஜனங்கள் என்ன நினைப்பாங்க? என்ன இந்த பில்டிங்கு நல்லாவே இல்லை, இதோட வேலை அரைகுறையா இருக்கு அப்படின்னு சொல்லி தவறா எடை போடுவாங்க. அதே போலதான் நம்மளுடைய தேவனுடைய திட்டத்தை பாக்குற இந்த ஜனங்களும். அவருடைய திட்டம் முழுமையா முடியாததுனால சிலர் தேவனுடைய ஞானத்தையும் திறமையும் தவறா புரிஞ்சு கொள்றாங்க. ஆனால் தேவன் குறித்த காலத்தில் அவருடைய இந்த மாபெரும் யுகங்களின் திட்டம் எவ்வித தாமதமும் இல்லாமல் சரியான நேரத்துல அவர் பிளான் பண்ணபடியே நடக்கும். அதை எல்லாரும் அறிஞ்சுக்குவாங்க. இந்த பிரம்மாண்டமான திட்டத்திற்கு தேவன் தான் பெரிய கட்டட கலைஞர் ஆவார். இந்த திட்டம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? மனுஷன் எப்ப படைக்கப்பட்டானோ அப்ப இருந்து தொடங்கினது. இது இப்படியே தொடர்ந்து எல்லையே இல்லாத எதிர்காலம் வர நீடிச்சு கொண்டே இருக்கும். தேவன் எல்லாவற்றையும் ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் செய்து வராரு. எனவே குழந்தைகளே, தேவனுடைய தற்போதைய வேலைகளை பார்த்து நாம் ஒருபோதும் சந்தேகப்படக்கூடாது. அவருடைய திட்டம் முழுமையா நிறைவேறும் போது அவருடைய மகா பெரிய ஞானத்தை உலகமே ஆச்சரியத்துடன் பார்க்கும். நாமும் தேவனுடைய தெய்வீக திட்டங்களுக்கு இசைவா அவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும். ஓகே செல்லங்களே, இந்த மன்னாவை இன்னும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்க உடனே உங்க பைபிள் எடுத்துக்கோங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு ஃபுல்லா தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்கு இசைவா அவருக்கு கீழ்ப்படிஞ்சு எப்படி நம்ம வாழலாம் அப்படின்னு உங்க மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா நீங்க இருக்கணும். ஓகே, பாய். God bless you, dears.